மூன்றாம் உலகப் போர் விரைவில். வணக்கம் மக்களே, நாம இது வரைக்கும் சந்திச்சிடாத ஒரு பேரழிவு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு பெரிய பிளான் போயிட்டு இருக்கு அமெரிக்காவில. அது என்ன நம்மளுக்கு தெரியல. ஆனா 2 வாரத்துக்கு அப்புறம் எல்லாமே தெளிவா தெரிஞ்சிடும். அதனால நீங்க எல்லாருமே உஷாரா எச்சரிக்கையா இருங்க மக்களே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஒரே பதட்டமா இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற சண்டையில 2 வாரத்துக்கு போரை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த போரை நிறுத்தி வச்சதுக்கான காரணம் 2 நாடுகளும் சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷன்கள் என்ன, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம எல்லாம் பயந்துட்டு இருந்தோம் 3வது உலக போர் வந்துருமோ. ஆனா அதை விட பெரிய பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுது இன்னும் 2 வாரத்துக்கு அப்புறம். அதனால நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. உங்களோட முதலீடு எல்லாம் பணத்தையும் கொஞ்சம் சேஃபாவே வச்சுக்கோங்க. நியூஸை டெய்லி கண்டினியூஸா பார்த்துட்டே இருங்க. ஆன்லைன்லயும் ரிசர்ச் பண்ணிட்டே இருங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருங்க, சரிங்களா? இப்போதைக்கு 2 நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுக்கான காரணங்கள் என்ன, இந்த போர் நிறுத்தத்தினால நம்மளுக்கு என்ன லாபம், இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட்டோட நான் இந்த வீடியோல வந்திருக்கேன், சரிங்களா? நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் பேக் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். முதல்ல மேட்டர் என்னன்னு பார்ப்போம். கடந்த சில நாட்களாவே அமெரிக்க ட்ரம்ப் ஈரானை ஒரு மிரட்டலான தோனியிலே அணுகிட்டு இருந்தாரு. அதாவது ஒரு மிரட்டலாவே நான் அதை பண்ணிடுவேன் ரொம்ப மிரட்டலான தோனியிலே பேசிட்டே இருந்தாரு. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்பவே கடுப்பாயிட்டு ஈரானை மட்டும் நாங்க சொன்ன நிபந்தனைக்கு ஒத்து வரலன்னா அவங்க நாட்டுல இருக்கிற மின்னணு நிலையங்கள் மற்றும் மேம்பாலங்கள், அதாவது பாலத்தை இடிச்சு தரமட்டமாக்கிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப கோபமா சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவுல தான் இந்த குறுக்க இந்த கௌஷிக் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் உள்ள பூந்து 2 பேர் நடுவுலயும், அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு நடுவுல மத்தியஸ்தம் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு மீடியேட்டரா செயல்பட்டு 2 நாடுகளுக்கு இடையே ஒரு 12 நாளுக்கு இந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு பாகிஸ்தானும் ரொம்ப உதவி இருக்காங்க. இதனால நம்ம பாகிஸ்தானுக்கு நன்றி சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னு சொல்றேன்னா, இந்த 12 நாட்கள்ல நிறைய உயிரிழப்பு ஏற்படாம அவங்க தடுத்து இருக்காங்க. இதனால பாகிஸ்தானுக்கு ஒன்றும் நன்றி சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? இந்த 2 வார போர்க்கால நிறுத்தத்துக்கு என்ன முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் சும்மா ஒத்துக்கல இந்த போர் நிறுத்தத்துக்கு. அவர் முக்கியமான ஒரு பெரிய கண்டிஷன் போட்டிருக்காரு. அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி, அதாவது பாத்தீங்கன்னா உலகத்தோட கச்சா எண்ணெய் தேவையில்லை, கச்சா எண்ணெய்க்கு போக்குவரத்துக்கு முக்கியமான வழியா பார்க்கப்படுறதுதான் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி பகுதி. இந்த பகுதியை ஈரான் மூடிட்டதுனாலதான் உலகமே ஒரு பதற்றத்துல இருந்தது. அதாவது பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு ஏற்படுது. நம்ம இந்தியாவும் அதுல ஒரு பதற்றமா இருந்தது. ஆனா நம்ம இந்தியா கவர்மெண்ட் இந்த சுச்சுவேஷனை, இந்த வார் சுச்சுவேஷனை எவ்வளவு சூப்பரா ஹேண்டிலா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம, பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாம, கேஸ் தட்டுப்பாடும் இல்லாம நம்ம கவர்மெண்ட் சூப்பரா நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு ராயல் சல்யூட் வச்சுக்கலாம் நம்ம இந்திய கவர்மெண்ட்டுக்கு. இப்போ நம்ம மேட்டருக்கு வரலாம். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க முதல்ல அந்த ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியை பாதுகாப்பா ஓபன் பண்ணோம், கப்பல்கள் எல்லாம் பாதுகாப்பா அந்த வழியை வெளியே வரணும். அப்படி நீங்க பண்ணாதான் நான் இந்த 2 வார போர்க்காலத்துக்கு, அதாவது தாக்குதலை நிறுத்தி வைப்பேன் 2 வாரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஈரானோட சுப்ரீம் லீடர், அதாவது உச்சக்கட்ட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னோட ராணுவத்தை ஒரு 10 நாளைக்கு பின்வாங்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு 10 அம்ச அமைதி பேச்சுவார்த்தை கோரிக்கையை அவங்க வச்சிருக்காங்க. ஈரான் இந்த போர் நிறுத்தத்துக்காக முன்வச்ச அந்த 10 கோரிக்கைகளை பத்தி நான் சொல்ல போறேன், பாருங்க. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, பொருளாதார தடைகள் நீக்கம். அதாவது அமெரிக்கா ஈரான் மீது விதித்துள்ள அனைத்து பொருளாதார தடைகளையும் உடனடியாகவும் முழுமையாக நீக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, பாதுகாப்பு உறுதிமொழி. அதாவது ஈரான் நாட்டின் மீது எதிர்காலத்தில் அமெரிக்காவோ அல்லது அதன் கூட்டணி நாடுகளோ, முக்கியமா சொல்ல போனா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தாது என்பதற்கு சர்வதேச அளவில் உறுதிமொழி அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம் பாத்தீங்கன்னா, அணுசக்தி உரிமை. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை அமைதி வழியில் மின்சாரம் போன்ற தேவைகளுக்கு பயன்படுத்துவதை அமெரிக்கா அங்கீகரிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 4வது விஷயம் பாத்தீங்கன்னா, இஸ்ரேலின் தலையீடு. அதாவது பிராந்திய விவகாரங்களில், அதாவது மற்ற நாடுகளின் விவகாரங்களை இஸ்ரேலின் தலையீட்டை அமெரிக்கா கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் காசா உள்ளிட்ட பகுதியில் போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. 5வது விஷயம் பாத்தீங்கன்னா, ராணுவ பின்வாங்கல். அதாவது பாரசீக வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்கா கூடுதல் படைகளை அதாவது வெளியேற வேண்டும் சொல்லியிருக்காங்க. 6வது விஷயம் பாத்தீங்கன்னா, முடக்கப்பட்ட நிதி. வெளிநாட்டு வங்கிகள்ல முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானின் பல பில்லியன் டாலர் நிதியை விடுவிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மனிதாபிமான உதவி. போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மனிதாபிமான உதவிகள் தடையின்றி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. இறையாண்மை அங்கீகாரம். ஈரானின் தற்போதைய ஆட்சி முறையை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகளில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 9வது விஷயம் பாத்தீங்கன்னா, பரஸ்பர கைதிகள் விடுதலை. அதாவது இரு நாடுகளிலும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள கைதிகளை பரஸ்பர விடுதலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. 10வது விஷயம் பாத்தீங்கன்னா, பிராந்திய ஒத்துழைப்பு. மத்திய கிழக்கு நாடுகளில் பாதுகாப்பை அந்தந்த நாடுகளே தீர்மானிக்க வேண்டும் என்பது. இதில் வெளிநாடுகளின் ஆதிக்கம் இருக்கக்கூடாது
கூடாதுன்ட்டு இந்த மாதிரி ஒரு முக்கியமான 10 அம்ச கோரிக்கைகளை இந்த போர் நிறுத்தத்துக்காக வந்து ஈரான் வந்து அமெரிக்கா கிட்ட வச்சிருக்காங்க. என்னதான் அமெரிக்கா வந்து போர் நிறுத்தத்தை அறிவிச்சாலும் இஸ்ரேல் வந்து ஒரு பக்கம் வந்து சின்ன சின்ன தாக்குதலை நடத்திட்டு வருதா உலக செய்திகள் வந்து சொல்லிட்டே வருது. இருந்தாலும் இஸ்ரேல் வந்து தன்னோட பாதுகாப்புல ரொம்பவே உறுதியா இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த தாக்குதலை வந்து நடத்திட்டே இருக்காங்க. உண்மையாவே நிஜத்தை சொல்ல போனா இந்த சில வாரங்களாவே ஈரானை சேர்ந்த 2000 பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அமெரிக்கா இஸ்ரேலை சேர்ந்தவங்களும் உயிர் இழந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதனாலதான் இந்த 2 வார போர் நிறுத்தம் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. சரி, இப்ப நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த போர் நிறுத்தம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு இன்வெஸ்டர், நம்ம ஒரு முதலீட்டாளர், நம்மளுக்கு இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் நிறுத்த செய்தி வந்த உடனே உலகத்தோட சர்வதேச சந்தையில வந்து குரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெயோட விலை வந்து 13ல இருந்து 16% வந்து அப்படியே டப்பு 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 டப்புன்னு குறைஞ்சிருச்சு. இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியா இருக்கும். இதனால பெட்ரோல் டீசல் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் வந்து ஷேர் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல ஏறிட்டே போகுது. மேலும் நான் தங்கத்தை பத்தி சொல்ல போனா, தங்கம் வந்து மேல கீழே போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஸ்டெபிளா இருக்காது. அதனால வந்து தங்கம் குறையும் போதெல்லாம் பை அண்ட் டிப்ஸ் குறையும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. இதுதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன். மொத்த பணத்தையும் போட்டுறாதீங்க. பை அண்ட் டிப்ஸ், தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றவங்க பை அண்ட் டிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. சரிங்களா? இதுதான் நம்ம இன்வெஸ்டருக்கு இந்த போர் நிறுத்தம் மூலியமா நான் சொல்ல வர நியூஸ். சரிங்களா? ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தத்தினால வந்து ஒரு சின்னதா ஒரு பெரும் நிம்மதி கிடைச்சிருக்கு. ஆனா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போர் நிறுத்தம் வந்து ஒரு சின்ன பிரேக் தான். ஆனா இது ஒரு முடிவு கிடையாது. இந்த 2 வாரம் கால கேப்புக்குள்ள ஒரு சுமூகமான முடிவு வந்து எட்டப்படும் அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன்னா, அமெரிக்காவுக்கு வந்து இது ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. அதாவது அவர் போன வாரம்லாம் வந்து அமெரிக்க ட்ரம்ப் வந்து ரொம்ப டென்ஷனாவே பேசிட்டு இருந்தாரு. ஈரானை காலி பண்ணிடுவோம் அப்படி இப்படின்ட்டு. அதாவது திங்கட்கிழமை 8 மணி வரைக்கும் அவர் டைம் கொடுத்திருந்தாரு. ஆனா அமெரிக்கா வந்து அந்த விஷயத்தை செய்யல. ஈரானும் அந்த ஹர்முஸ் ஜலசந்தி கேட்டை வந்து ஓபன் பண்ணல. இதனால வந்து அமெரிக்காவுக்கு வந்து உலக லெவல்ல வந்து ஒரு அசிங்கமாவே பார்க்கப்படுது. இதனால அமெரிக்கா வந்து ஈரானை வந்து பழி வாங்குறதுக்குன்னு பயங்கரமா தயாராயிட்டு இருக்காங்க. அதனால 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உலகமே பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கு. நம்ம இந்தியா தூதரகமும் வந்து ஈரான்ல இருக்கிற மக்களை உடனடியா வெளியேறும்படி அறிவிச்சுட்டே இருக்காங்க. அதனால சேஃபா எல்லாரும் அங்கிருந்து வந்துட்டா நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு பெரிய சம்பவம் நடக்க போது எல்லாரும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது என்னன்னு. ஏன்னா உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பின்னடைவு அசிங்கமா பார்க்கப்படுது. அந்த அசிங்கத்தை போக்குறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன பார்த்தா தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்டோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். டாடா, பாய் பாய்.